السلام عليكم ورحمة الله تعالى بركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 13 பாபுல் மஸஹி அலல் ஹுஃபைனி. அல்ஹம்துலில்லாஹ், நாம் 12 பாடங்களை முடித்து இன்று 13வது நாள் பாடத்தில் வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகளை எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரக்கீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக உங்கள் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் செல்வோம். இன்றைய 13வது நாள் பாடமான முக்தசருல் குதூரியின் 13வது நாள் பாடமான பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் இந்த 4 விஷயங்கள். ஒன்று, காலுறை எப்படி இருக்க வேண்டும். நாம் முன்னாடி பார்த்தோம் அல்லவா, காலுறையின் மீது மசகு செய்வது நமக்கு ஜாயிஸாகும் என்று. அந்த காலுறைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அதில் மசகு செய்வது கூடும், அதில் தண்ணீரை கொண்டு தடவுவது கூடும் என்பதை பற்றி முதலாவதாகும். இரண்டாவதாக, மசகை தடுக்கும் காரியங்கள், எந்த விஷயங்கள்லாம் அதில் ஏற்பட்டால் மசகு செய்ய முடியாது என்பதை பற்றியும். மூன்றாவதாக, மசகை முறிக்கக்கூடியவை, மசகை எந்த காரியங்களெல்லாம் அந்த மசகை முறிக்கும் என்பதை பற்றி. உதாரணமாக, நாம் சில நாட்கள் வரை என்ன செய்து கொள்ளலாம், அந்த காலுறைகள் மீது கால்களை கழுகாமல் அதன் மீது என்ன மசகு செய்து கொண்டு கொள்ளலாம். அப்போ அது அந்த மசகு செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது முறிக்கப்படும், எந்த காரியங்கள் ஏற்பட்டால் முறிக்கப்படும் என்பதை பற்றியும். அடுத்ததாக, நான்காவதாக, மசகின் கால வரையறை, எத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம். ஒரு முறை கால்களை கழுவி மசகு அணிந்த அந்த காலுறைகளை அணிந்தால் அதில் எத்தனை நாள் வரை மசகு செய்யலாம் என்பதை பற்றியான கால வரைகளை நாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது வாருங்கள், நம் கிதாபை வாசித்து பாடம் படிப்போம். முதலாவதாக பாருங்கள். பாருங்க, சிஃபத்துல் ஹுஃபைனி, இரண்டு ஹுஃப்களுடைய தன்மையை எப்படி இருக்கணும், சிஃபத் அதாவது இந்த இரண்டு காலுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். சொல்ல எப்படி, அதாவது இந்த காலுறைகளுடைய தன்மை எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரி இருக்கணும் என்பதை பற்றி தான் நம்ம முதலாவதாக பார்க்க போகின்றோம். பாருங்க, வலா யஜூசுல் மஸ்ஹு, இரண்டு, அதாவது ஜாயிஸாகாது மசகு செய்வது கால்கள், அதாவது தண்ணீரை கொண்டு தடவுவது ஜாயிஸாகாது. அலா ஹுஃபின், ஒரு ஹுஃபின் மீது, அலா ஹுஃபின், ஒரு ஹுஃபின் மீது. எப்படிப்பட்ட ஹுஃபுன், ஃபீஹி, அந்த ஹுஃபிலே உள்ளது, அந்த காலுறைகளிலே உள்ளது, ஹர்குன் கபீருன். ஹர்க்குனா என்னது, ஹர்குன்னா என்னது, ஓட்டை, கபீருனா மிகப்பெரிய ஓட்டை உள்ளது. அப்படிப்பட்ட ஹுஃபின் மீது மசகு செய்வது கூடாது. அப்போ இங்கேருந்து நம்ம ஒன்று வழங்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஹுஃபுலாம் ஓட்டை இருக்குமோ அந்த ஓட்டையின் அப்படி இருக்க ஹுஃப்கள் மீது என்ன செய்வது, நமக்கு மசகு செய்வது ஜாயிஸ் ஆகாது. அப்போ அது பின்னாடி நமக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த ஓட்டையினுடைய அளவு எந்த அளவு இருக்கணும் என்பதற்காக நமக்கு பின்னால் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். பாருங்க, எபீனு மின்ஹு, அந்த ஓட்டையிலிருந்தும். எபீனு என்று சொன்னால் என்ன, எபீனுனா எழுஹரு, அதாவது எழுஹரு லாகிர், அதனுடைய மானா வரும். அப்போ என்ன, வெளிப்படுவது. எபீனு மின்ஹு, அந்த ஓட்டையிலிருந்து வெளிப்படும். மிக்தாரு ஸ்தலாசி அசாபியா மின் அசாபி ரிஜில், அதாவது என்னது, கால் அசாபி கால் விரலிலிருந்தும் மூன்று, அதாவது கால் விரலிலிருந்தும் மூன்று விரலினுடைய அளவு அந்த ஓட்டையிலிருந்து வெளிப்படுவது என்ன செய்யும், வெளிப்படுமே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஓட்டை இருந்தால் என்ன செய்யும், அந்த குஃபின் மீது மசகு செய்வது ஜாயிஸாகாது. நம்ம செய்வாங்க, இங்கே அஸ்வாபிகர் ரிஜில்னு இருக்கு. அதாவது அஸ்வாபிகர் ரிஜில், அது காலினுடைய விரல்கள். நமக்கு இன்னும் சொல்லி தருவாங்க சார், என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கால் விரல்களோட வந்து கால் விரலில் எது சிறிய அளவோ அதனுடைய அளவை நமக்கு இங்கே எடுத்துக்கணும் என்பதாக சொல்வார்கள். இப்போ கால் விரலில் சிறிய விரல் என்ன, கால் சிறிய விரல்லேருந்து சுண்டு விரலுடைய அளவு, அதனுடைய மூன்று விரல்களுடைய அளவு, சுண்டு விரல், இப்போ மூன்று சுண்டு விரல்கள் சேர்ந்தால் எந்த அளவு இருக்குமோ
அந்த அளவுக்கு ஒரு ஹுஃப்ல ஓட்டை இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு காலுறையின் மீது ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையின் மீது கால் தெளிப்பு வெளிப்படுது என்று சொன்னால் அந்த ஹுஃபை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, மசகு செய்ய முடியாது. இப்போ இன்னொன்று விளங்கணும், இந்த அளவு தான் ஓட்டையினுடைய அளவு, இந்த அளவு தான் ஹுஃபினுடைய ஓட்டை. அப்போ இதோட இந்த அளவோ இதன் மேலளவு இருந்தால் ஹுஃபின் மீது மசகு செய்வது கூடாது. இப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே ஒன்று கவனிக்கணும். இப்போ ரெண்டு விதமாக காலுறைகள் போடுவோம், ரெண்டு காலுறைகள் போடுவோம். இப்போ ரெண்டு காலுறைகளில் ஒரு காலுறையில் வந்து 1.5 சுண்டு விரல் அளவுக்கு ஓட்டையும், இன்னொரு காலில் 1.5 சுண்டு விரலுடைய அளவு இருந்தால் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கப்படுமா என்று கேட்டால் பார்க்கப்படாது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி, நம்ம நஜஸுடைய ஆடையில் வந்து ஒரு ஆடை முழுவதிலும் அங்கங்கே பகுதிகளில் ஃபுல்லாக என்னது இருக்குது, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு திருகமோட அதிகமாக இருக்கு அப்படிங்கிற போது நினச்சிவோம், அங்கே வந்து சேர்த்து பார்த்து நம்ம ஒரு திருகத்தோட மேலே இருந்தால் கூடாது என்பதாக சொல்லுவோம் அல்லவா. அப்படி வந்து இதில் பார்க்க முடியாது, எனது இந்த ஹுஃபில் பார்க்க முடியாது. ஹுஃபுல என்பது தனித்தனியாக என்ன செய்ய முடியும், தனித்தனியாக ஒவ்வொரு ஹுஃபுக்கும் எனது இந்த இந்த அளவு ஓட்டை இருந்தால் தான் என்ன செய்யணும். ரெண்டு ஹுஃபையும் சேர்த்து இந்த ஓட்டை அளவு வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, மசேஜ் செய்து கொள்ளலாம். ஒரே ஹுஃபில் இந்த ஓட்டை இருப்பது தான் என்ன செய்ய முடியாது, அப்போ செய்ய முடியாது. இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க, என்னன்னா இதாவது ஷாஃபி இமாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹுருக்கு இந்த ஓட்டை இருக்கு தெரியுமா, இது வந்து சின்னதாக இருந்தாலும் என்ன செய்யாது, அதாவது லேசான சிறிய ஓட்டைகளாக இருந்தாலும் மசகு செய்வது கூடாது. அதாவது சிறியதாக இருந்தாலும் அது மசகு செய்யக்கூடாது. ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வெளிப்படுது ஒரு பகுதி எனது ஹுஃபிலேருந்து ஒரு பகுதி அந்த காலிலிருந்தும் ஒரு பகுதி அந்த ஹுஃபின் வழியாக வெளிப்பட்டது என்று சொன்னால் அந்த வெளிப்படக்கூடிய இடத்தை கழுகுவது அவசியமாக இருக்கும் என்பதை இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ அதனால் வெளிப்படக்கூடிய பகுதியை கழுகுறது வாஜிபாகும் போது மீதி இருக்கக்கூடிய பகுதிகளையும் கழுவுவது வாஜிபாகிவிடும் என்பதாக சொல்லி எனது சிறிய ஓட்டைகள் இருந்தாலும் கழுவக்கூடாது என்பதாக சொல்வார்கள். ஆனால் நமக்கு ஹனஃபி மதபினுடைய புறத்திலிருந்து இதுக்கு பதில் கொடுப்பது என்ன சொல்லுவாங்கன்னா, அல் ஹிஃபாஃபு லா தகுலு அனில் யசீரில் ஹுருக்குல் ஆதத்தி, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு அது பொதுவாக ஆதத்தன் நடைமுறையில் என்னன்னா, ஹுஃபுகள் என்பது இந்த செருப்புகள் என்பது இந்த சூவன் என்பது காலுறைகள் என்பதுனா ஆதத்தன் என்பது ஒரு சிறிய ஓட்டைகளாக இருக்கும். வளமையாக எனது வளமையில் இதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருப்பது என்பது வளமை, எனது வளமையான ஒரு காரியம்தான். அப்போ அது வந்து எனது அது வந்து நீங்கி இருக்காது என்பது நீங்கி இருப்பாது. அப்போ வந்து இப்போ இதில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகளுக்கு நம்ம ஹுஃபை கழட்டிக்கிட்டு இருக்கோம்னா திரும்ப ஒரு செய்யணும் சிரமமானதானது. அப்போ அதனால வந்து அதே அதனால தான் எனது இதில் வந்து நம்ம சின்ன ஓட்டைகள் வந்து கணக்கிடுறோம். ஆனால் பெரிய ஓட்டைகள் இருப்பது வந்து அது வந்து கொஞ்சம் அரிதானது. எனது கால் உறைகளில் பெரிய ஓட்டைகள் இருப்பது என்பது கொஞ்சம் அரிதான ஒன்று. அப்போ அதை வந்து எப்பயுமே என்ன இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சில உப்புகள் வந்து நம்ம ரொம்ப காலங்கள் அதை பயன்படுத்துவதற்கு பின்னால் அது தேஞ்சு பெரிய ஓட்டைகளாகும். அப்போ பெரிய ஓட்டைகள் ஏற்படும் போது தான் பெரிய ஓட்டையோட அளவு தான் நம்ம இந்த அளவு கொடுப்போம். அப்போ பெரிய ஓட்டைகள் ஏற்பட்டால் தான் செய்ய தேவையில்லை, நம்ம வந்து காலுறைகளும் நெசவு செய்யாமல் அதை கழட்டி செய்யணும்பாங்க. சிறிய ஓட்டைகள் என்ன தேவையாது, ஆதத்துன்னு வந்து எல்லா உஃப்புகளும் எல்லா காலுறைகளும் இந்த ஓட்டைகள் மேக்சிமம் எனது அதிகமான நேரங்களில் இது இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்து பாருங்க, இந்த கபீரோடைய பெரியதுடைய அளவு தான் என்னது, நம்ம சொன்னது இந்த என்னது கால் விரலுடைய சிறிய விரலுடைய 3 விரல் அளவு வந்து வெளிப்பட்டால் அதுதான் எனது வெளிப்படக்கூடிய அளவு ஓட்டு இருக்கக்கூடியதான் இந்த பெரியதனுடைய அளவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் கவனிக்கணும், இங்கே வந்து ஏன் விரல்களுடைய அளவை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அதுதான் காலினுடைய அசல், எனது அதுதான் காலினுடைய அசல் என்பதனால தான் இங்கே கால் விரல்களை கொடுக்குறது. அப்போ நீங்கள் ஒன்றுன்னு கேட்கலாம், என்னன்னா ஏன் சிறியவர்கள் கூடனா அது நமக்கு ஒரு லேசு என்னது, அது நமக்கு லேசாக இருப்பதன் காரணமாக இனி அழுத்தியாத் என்பதற்காக வேண்டி காலோடைய சிறியவர்கள் காரணம் என்னன்னா, நம்ம சொன்னது காரணம் என்ன, சிறியவர்கள்னா இப்போ ஓட்டம் ரொம்ப பெருசாகிட்டா கூடாமல் போயிருமோக்காண்டி தான் சிறியவர்களுடைய அளவை நம்ம 3 பேருடைய அளவு பார்க்கணும் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்போ இன்னொன்று பாருங்க, என்னன்னா இப்போ இங்கே 3 அனாமில்னா காலினுடைய இந்த பகுதி நுனிப்பகுதி இருக்குல்ல. இப்போ இந்த 3 கால்களோட 3 விரலுடைய நுனிப்பகுதிகள் வெளிப்படுது. அப்போ நம்ம அங்கே என்ன செய்யணுமான்னு கேட்டால் என்ன செய்யணுமா, மசகு செய்யணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அப்போ என்னது, 3 பகுதிகள் வெளிப்படுவதனால நமக்கு என்ன செய்ய தேவையில்லை, அதை நம்ம செய்யணும் அவசியம் இல்லை. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம இங்கெல்லாம் பார்த்தது வந்து என்னென்னா, இப்போ இந்த அளவுலாம் பார்த்தது எதுலன்னா கா கால் அதாவது இந்த விரலுடைய பகுதி அல்லாத இடங்களில் இந்த ஓட்டைகள் இருந்தா என்னது, இதே அதோடைய பகுதியில் அல்லாததில் இருந்தால் விரலுடைய பகுதியில் இருந்தால் அந்த விரல்கள் 3 விரல் தெளிவுபட்டுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, அதனுடைய அளவு அது பார்க்கப்படும். 3 விரல்கள் வெளிப்பட்டு அதோட அளவு பார்க்கப்படும். இன்னொன்று இப்போ ஒரு கட்டை விரல் வெளிப்படுது, இந்த கட்டை விரல் எந்த அளவு இருக்குன்னா 3 சுண்டியருடைய அளவு இருக்குது. அப்போ ஒரு கட்டை விரல் வெளிப்படுவதன் மூலமாக என்ன செய்திடும், அந்த மசகு செய்வது ஜாயிஸ் ஆகாது. ஹுஃபை கழட்டி என்ன செய்ய 2 கால் விரலை கழட்டி கழுவுவது அவசியமாக ஆகிவிடும் என்பதை நமக்கு சொல்லித் தருவார்கள். அடுத்து பாருங்க,
கான அக்கல்ல மின் தாலிக்க. அப்ப இந்த மூன்றை விட குறைவானாக இருந்தால் கான அந்த அளவு இந்த அந்த அளவு ஆகியிருந்தால் அக்கல்ல மின் தாலிக்க, அதாவது அந்த நம் மேற்கூறிய அந்த மூன்று விரலுடைய அளவை விட குறைவானதாக அந்த அளவு ஆகியிருந்தால் வைன்கான அக்கல்ல மின் தாலிக்கு அந்த அளவை விட குறைவானதாக அந்த அளவு ஆகியிருந்தால் ஜாஸ என்னவாகிவிடும், அந்த ஹுஃபின் மீது மசகு செய்வது, அந்த காலுறைகளின் மீது மசகு செய்வது ஜாயிஸ் ஆகிடும். அப்போ அதிகமாக இருக்கு அந்த அளவு இருக்கு என்று சொன்னால் அதன் மீது நமக்கு மசகு செய்வது என்ன ஆகாது, ஜாயிஸ் ஆகாது. இன்னொன்று சொல்லி தருவாங்கன்னா, இப்போ வந்து இந்த காலுறைகள் மீது ஓட்டைகள் இருக்கு. இப்போ காலுறைகள் மீது ஓட்டை இருக்கும் போது அது வந்து என்ன செய்யுதுன்னா, நமக்கு நடக்கும் போது என்ன செய்யுது, அந்த ஹுஃபுகள் வந்து இது ஆம், தெரியுது. நடக்கும்போது அந்த ஓட்டைகள் தெரியுது. இந்த அளவு ஓட்டை இருக்கு, நடக்க மூன்று விரலுடைய அளவு ஓட்டை இருக்கு. நடக்கும்போது தெரியுது. காலை கீழே வைக்கும் போது தெரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து மறையுதுங்க கால் கீழே வைக்கும் போது. இப்போ இதில் வந்து நம்ம வசதி செய்து கொள்ளலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது, என்னது கடம்பா. ஆனால் நம்ம கால்களை வைக்கும் பொழுது அந்த மூன்றளவு ஓட்டை தெரியுது, நடக்கும்போது இந்த ஓட்டைகள் தெரியலனா அங்கே என்னது மசகு செய்து கொள்வது ஜாயிஸ் என்பதாக நமக்கு ஃபுக்காஹாக்கள் சொல்லித் தருவார்கள். அதே மாதிரி இங்கே ஒன்று கவனிக்கணும். இப்போ ஒருவனுக்கு கால் விரல்கள் வெட்டப்பட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு முன்னோர்கள் கால் விரல் வெட்டப்பட்டிருக்கு. இவன் வந்து என்ன செய்து கொள்ளலாமா, மசகு செய்து கொள்ளலாமான்னு கேட்டால் கூடாது. காரணம் ஏன், அவனுடைய அந்த ஹுஃபினுடைய மீத பகுதிகள் என்ன செய்யும், இடைவெளி இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அதனால அவனுக்கு என்னது ஹுஃபின் மீது மசகு செய்வது ஜாயிஸ் ஆகாது. அப்போ கால் விரல் வெட்டப்பட்டவன் என்ன செய்ய முடியாது, ஹுஃபின் மீது மசகு செய்ய முடியாது. அடுத்து பாருங்க, வலா யஜூசுல் மஸ்ஹு என்னது, அல் ம அல் அல் மானி நெல் மசஹி மசகிலிருந்து தடுக்கக்கூடிய காரியம் எந்த விஷயம் வந்து காலுடன் மசகு செய்வதை தடுக்கும் என்பது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. வலா யஜூசுல் மஸ்ஹு, அதாவது அலல் ஹுஃபைனி, வலா யஜூசுல் மஸ்ஹு அலல் ஹுஃபைனி, இரண்டு காலுறைகள் மீது மசகு செய்வதை தடவிக்கொள்வது ஜாயிஸாகாது, தண்ணீரை கொண்டு தடவிக்கொள்வது ஜாயிஸாகாது. லிமன் ஒருவனுக்கு, எப்படிப்பட்ட ஒருவன், வஜப அலைஹி ஹுஸ்லு, வஜப அலைஹில் வஜப அலைஹில் ஹுஸ்லு, அவன் மீது என்ன இருக்கு, வாஜிபான குளிப்பு கடமையா இருக்கு. அப்படின்றது அவன் மீது குளிப்பு கடமையா இருக்குமே, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு இரண்டு ஹுஃப்கள் மீது மசகு செய்வது ஜாயிஸ் ஆகாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம முன்னாடியே பார்த்ததான் முன்னப்பா சென்ற படங்களில் ஒழு, அதாவது சிறுதொடக்கை அவசியமாக்கக்கூடிய ஒன்றுக்கு மட்டும்தான் மசகு செய்யணும். இப்போ ஒருத்தனுக்கு என்ன இருக்கு, பெருந்தொடக்கு இருக்கு, அப்போ அவன் ஹுஃபின் மீது மசகு செய்யணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அவன் குளித்து கால்களை கழுவியதற்கு பின்னால் தான் அவன் மசகு செய்ய வேண்டும். அப்போ குளிப்பெருப்பவன் மீது என்ன செய்ய முடியாது, மசகு இந்த காலுறைகள் மீது மசகு செய்ய முடியாது, நம்ம மசகு செய்ய முடியாது. நம்ம முன்னாடியே இந்த விஷயங்கள் அது மாதிரி ஹுஃப்கள் எப்படி இருக்கிற விஷயங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்ன செய்யணும், அது ஓட்டைகளை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். அந்த ஹுஃப்கள் லப்பரால் இருக்கணும், மரக்கட்டைகளால், லப்பரில் தோல்விகள் போன்றாக இருக்கணும். அதை கலட்டினா, அதாவது அவைகளை வந்து அணிந்தால் கலட்ட முடியாத அளவுக்கு இருக்கணும் என்பதெல்லாம் முன்னாடியே நம்ம என்னது பார்த்துட்டோம். இந்த இந்த தன்மைகள்லாம் இந்த உஃபுக்கு இருக்க வேண்டும். அதன் மீது எனக்கு தொடர்படியாக நடக்கக்கூடியதாக இருக்கணும். கண்ணாடிகள் எல்லாம் அந்த உஃப்புகள் இருந்தால் அந்த உஃப்புகளை கொண்டு நினைச்ச முடியாது, நம்ம மசகு செய்ய முடியாது. அந்த உஃப்புகளை கொண்டு மசகு செய்ய முடியாது. அந்த காலுறையிலே அணிந்து கொண்டு நடப்பது என்பது சிரமம். அப்போ இப்பேற்பட்ட உஃப்புகள்லாம் விடுங்க. இந்த மாதிரி இந்த உஃப்புகள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த உஃப்புகள், அது இப்போ நம்ம சொன்ன உஃப்புகள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அணியக்கூடிய உஃப்புகளில் வந்து வஜப அவனுக்கு மீது குளிப்பு கடமையாயிட்டு அவன் என்ன செய்ய முடியாது, அவன் அந்த ஹுஃபின் மீது மசகு செய்ய முடியாது. அதை கழட்டி கால் கழுவி அதை குளித்து முடித்ததற்கு பின்னால் தான் அவன் அதுக்கடுத்தருக்கு பின்பாக தான் என்ன செய்ய முடியும், அவன் வந்து ஹுஃபின் மீது மசகு செய்ய முடியும். அடுத்து பாருங்க, நவாக்கிலுல் மஸ்ஹி, அதாவது மசகை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் அந்த காலுறைகள் மீது மசகு செய்வதை முறிக்கும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்க போகின்றோம். வாருங்க. அதாவது வயங்குலுல் மஸ்ஹ, மஸ்ஹை முறித்துவிடும். மாயங்குலுல் உழுவை முறிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன செய்து கொள்ளும், உழுவை முறிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனது ஒன்று மசகையும் முறித்துவிடும். அப்போ எதெல்லாம் உழுவை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றதோ அந்த ஒவ்வொன்றும் என்னதை முறித்துவிடும், மசகை முறித்துவிடும். காரணம் என்ன, உழுவினுடைய ஒரு பஅலு தான், உழுவினுடைய ஒரு சில அதாவது உழு செய்வதனுடைய ஒரு சிறிய பகுதி தான் எனது இந்த காலுறையின் மசகு செய்வது. அப்ப குள்ளு பாத்திலாகும் போது அதன் பின்னால் வந்தக்கூடிய பஅலும் என்னவாகிவிடும், பாத்திலாகிவிடும். அப்ப ஒழுவே அதனுடைய குல்லான முழுமையான ஒழுவே பாத்திலாகிவிடும் பொழுது, முறிந்துவிடும் பொழுது அதனுடைய பகுதியான பாலான காலுறையின் மீது மசகு செய்வது என்ன செய்துவிடும், முறிந்து விடும். அப்ப என்னது,
அப்ப எதெல்லாம் உதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த ஒன்றும் எனது அதாவது மசகை முறித்துவிடும். இங்கே மசகை முறித்துவிடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முழுவதுமாக காலுறைகளை கழட்டி காலை கழுவணுமா என்பதாக இல்லை. அப்படி ஒன்று காரியம் இல்லை. அதாவது அவன் செய்த மசகை அப்பொழுது முறிந்துவிடும். மீண்டும் திரும்பதாக மசகை செய்வது அதுதான் இங்கே காரியம். முழுவதுமாக மசகை செய்வதை முறிந்துவிடும், திரும்ப காலுறைகளை கழட்டி பார்ப்பா, அந்த காரியங்கள் இல்லை. ஒழுவை முறிக்கக்கூடிய மாதிரி மசகை முறித்துவிடும். அப்ப மீண்டும் என்ன செய்யணும்? ஒழு செய்து கொண்டுட்டு கால்களை கழுவாமல் அந்த காலுறைகள் மீது மசகை செய்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ மசகை முன்னால் செய்திருக்க மசகை முறிக்கக்கூடிய காரியம் தான் இந்த காரியம். அடுத்து பாருங்க, ஒயங்கூஹோ இன்னும் அந்த மசகையை முறித்துவிடும். ஐலன் ஐலனா என்னது? ஒயன்கூஹோ ஐலன் மீண்டும்னா இன்று அதே போல் ஐலனா என்னது? மீண்டும் அல்லது அதே போல் முன்னால் உள்ள காரியங்கள் எப்படி முழுவை முறித்தது மசகை முறித்ததோ அதே போன்று இதுவும் முறித்துவிடும். என்னது? நஸ்ஹுல் ஹுஃபி ஹுஃபை அதாவது ஹுஃப் கலடுவது என்ன செய்துவிடும்? இந்த மசகை எனது முறித்துவிடும். நசகுல் ஹுஃபி ஹுஃப் கலடுவது நசுகுன கலடுதல் நசுகுல் ஹுஃப் கலடுதல் என்பதாகிறது மசகை முறித்துவிடும். இப்போ நம்ம இங்கே பார்க்கணும் என்னன்னா, ஒருத்தவன் அதாவது நமக்கு சொல்லி தருவார்கள் இந்த மசகு இந்த ஹுஃப் எது வரைக்கும் இருக்கும்? கரண்ட காலுக்கு மேலே இருக்கும், கேபுக்கு மேலே கரண்ட காலுக்கு மேலே இருக்கும். அப்போ இது எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த ஹுஃப் கலடுது எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய காலினுடைய கரண்டை கீழே வரைக்கும் கரண்ட் இருக்கு. அப்போ அது கரண்டதாக பார்க்கப்படுமானா படாது. அதே போல அவனுடைய அக்சர் அதிகமான கால் பகுதிகள் இந்த ஹுஃபினுடைய உள் பகுதியில் இருக்கு, மீதி வெளிப்பகுதியில் இருக்கு, அப்பயும் அது கரண்டதாக கவனிக்கப்படாது. முழுவதுமாக காலுடைய முழுவதுமாக கலடப்பட்டால்தான் அவைகள் கலண்டதாக, இல்லது அதனுடைய முக்கால் பகுதி எனது அந்த கால்வனுடைய வெளிப்புறத்தில் தென்பட்டு விட்டாலும் இது கலண்டதாக தென்படும். அப்ப அதன் கலடுவதன் மூலமாக என்ன செய்துவிடும்? மசகு முறிந்துவிடும். ஏன் கலடுவதன் மூலமாக மசகு முறிந்துவிடும் என்பதற்காக நமக்கு தெளிவாக ஆதாரம் சொல்லி, அதாவது நமக்கு காரணம் சொல்லி தருவாங்க. என்னன்னா, இந்த ஹுஃபின் மீது மசகு செய்வது என்பது அதாவது அந்த ஹுஃபின்குள்ளால் எது நுழைவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும்? இந்த நஜஸ் அதாவது உள்ளக்கூடிய ஹதஸ்கள் ஊடுருவாமல் இருப்பதை தடுக்கக்கூடியதாக தான் இந்த ஹுஃப் இருந்துச்சு. எப்பொழுது இந்த ஹுஃப் கலடுமோ அதன் மூலமாக என்ன செய்யணும்? இந்த ஹதஸை தடுக்கக்கூடியது என்ன செய்யணும்? உள்ள போயிடும். ஹதஸை தடுக்கக்கூடியது கலண்டனால என்ன செய்யணும்? ஹதஸ் உள்ள போயிடும். இப்போ தடுக்கக்கூடிய மானியத்தை நீங்கினதுனால இப்போ என்னது? இந்த ஹதஸ் உள்ள நுழைந்து விடும். அதனால என்ன செய்யணும்? மீண்டும் அதை என்ன செய்யணும்? ஹுஃபின் மீது மசகு செய்வது என்னவாக இருக்கின்றது? நமக்கு அதாவது ஹுஃபை முறித்து விடும். எனது ஹுஃபை இவைகள் முறித்து விடும் இந்த காரியமா. அடுத்து பாருங்க, ஹுஃபை இந்த காலோட கழுகுவது என்ன செய்யணும்னா முழுவதுமாக என்ன செய்தோம்? ஹுஃபை முறித்திடும். அப்போ காலை நம்ம கழுகிட்டு திரும்ப என்ன செய்துக்கணும்? அதாவது திரும்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காலோரின் மீது நம்ம மசகு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்க, நமக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்க, ஓ முதுல் முத்தத்தி. இப்போ இங்கே காலை கழுவிட்டு என்ன செஞ்சோம்? ஹுஃபை போட்டுக்கணும். காலை கழுவிட்டு ஹுஃபை போட்டால் போதுமானதாக இருக்கும், உது செய்யணும் அவசியம் இல்லை. அடுத்து பாருங்க, ஓ முதுல் முத்தத்தி. இன்னும் என்னது? முதுல் முத்தத்தி. காலம் முத்தத்துனா என்னது? காலம் முத்தத்துனா நேரம் அல்லது காலம் என்ன, அந்த மசை செய்வதற்கான ஒரு கால அளவு இருக்கும்ல, அந்த காலம் முடிவது என்பது. அப்போ காலம் முடியவும் என்னது? உதாரணமாக நினச்சணும், முக்கியமுக்கு என்பது என்னது? முக்கியம்னா ஊர்வாசி எத்தனை நாள் மசை செய்து கொள்ளலாம்? ஒரு நாட்கள், ஒரு இரவு ஒரு பகல். அதே முசாஃபிராக இருந்தால் 3 இரவு 3 பகல் செய்து கொள்ளலாம்ல. இப்போ இந்த காலம் முடிந்து விட்டது. அப்போ அதன் மூலமாக என்ன செய்யும்? காலம் முடிவதன் மூலமாக என்ன செய்துவிடும்? மசகு செய்வது முறிந்துவிடும். மசகு செய்வது அப்போ முறிந்துவிடும். இப்போ மீண்டும் காலுறைகளை கலட்டி நம்ம என்னது? காலை கழுவி அதை அணிஞ்சு கொள்ளலாம். திரும்ப மீண்டும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? இவைகளாம் மசகை முறித்துவிடும். இப்போ காலை கழுவிட்டு அந்த காலுறைகளை அணிந்தால் அது மீது மீண்டும் மசகு செய்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, ஃபைதா மலத்தில் முத்தத்து. அந்த ஏதாச்சும் சொல்லுங்க பாருங்க. இப்போ ஃபைதா மலத்தில் முத்தத்து, அந்த காலம் கடந்து விட்டால் நசஹ அவன் கலட்டுவான். அவன் கலட்டுவான். ஹுஃபைஹி அவனுடைய 2 கால் உரைகளையும் அவன் கலட்டுவான். வகசல அதாவது இன்னும் வகசல அவன் கழுகுவான். வகசல ரிஜ்லைஹி அவனுடைய 2 கால்களையும் அவன் கழுவான். வசல்லா தொழுது கொள்வான். இங்க கவனிக்கணும், இந்த ஹுஃப் கலடுவது காலம் முடிவது என்பது ஒழுவை முறித்து விடாது. ஒழுவை மட்டும் என்னது? ஒழுவை முறிக்காது. எதை மட்டும்தான் முறிக்கும்? அந்த ஹுஃபின் மீது மசகு செய்வதை மட்டும்தான் முறிக்கும். அப்ப காலை கழுவிட்டு இதுல என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம காலை கழுவிட்டு தொழுதுக்கலாம். பின்னாடி பாருங்க, அதை நமக்கு உறுதிப்படுத்துறாங்க பாருங்க. ஒலைஸ அலைஹி அதாவது ரிஜிலை கால் கழுவான். ஒசல்லா அதன் மீது தொழுது கொள்வான். ஒலைஸ அலைஹி அவன் மீது இல்லை. இயாதத்து பக்கியத்தில் உழுவினுடைய பாக்கியான உழுவினுடைய மீதமுள்ளதை, அதாவது என்னது? இப்ப கால் கழுவது உழுவினுடைய ஒரு பகுதி.
அப்போ கை கழுவுவது, மூஞ்சிக்கு முகம் கழுவுவது, மசகு செய்வது, இப்போ இதெல்லாம் மீண்டும் செய்யணுமா கிடையாது. அதான் வலைச அலைய அவன் மீது இல்லை ஈயாதத்து பக்கியத்தில் உலுவினுடைய பகுதி மீதமுள்ள செயல்களை அவன் மீது எனது மீட்டுவது என்பது கிடையாது. அப்ப இந்த காலங்கள் முடிவது, ஹுஃபு கலடுவதெல்லாம் என்ன செய்து கொள்ளும், அந்த மசகை மட்டும்தான் முறித்து விடும். அப்ப மசகை முறித்து விடும். ஒழுவுடைய காரியங்கள் ஏதாவது ஏற்பட்டு விட்டு அந்த முழுவதுமாக முறித்து விடும். அப்ப என்ன செய்யலாம், அதன் மூலம் மசகம் முறிந்து விடும். நம்ம மீண்டும் ஒழு செய்து கொண்டு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த கலடுவதெல்லாம் செஞ்சால் ஒழுவ முடியாது, அந்த மசகு மட்டும் முறியும். அப்ப அதை அந்த ஹுஃபை கலட்டி காலுகளை கலட்டி கழுகி கொண்டால் மட்டும் போதுமானதாக இருக்கும். அடுத்து பாருங்க, லாபித்துல் ஐயாமில் மசகினுடைய லாபித் ஏன்னா நாட்கள். இப்போ உதாரணமாக ஒருத்தனுக்கு எத்தனை நாட்கள் இருக்கும். இப்போ முசாஃபிரா இருந்து முக்கியமாக மாறினா அவனுக்கு என்ன நாட்கள் என்பதை பற்றி, முசாஃபிருக்கு முக்கியமாகவும் முக்கிய முசாஃபிரா மாறினா என்ன சட்டம் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ இதில் படிக்க போகிறோம். லாபித்து ஐயாமில் மசஹி ஒமன் பாருங்க, ஒமன் இபுத்தத அல் மசஹ, ஒமன் ஒருவன், இபுத்தத அல் மசஹ அவன் ஆரம்பம் செய்துள்ளான், இபுத்தத அல் மசஹை அவன் ஆரம்பம் செய்துள்ள அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன். வகுவ அது பாருங்க, ஒமனில் இபுத்தத, ஒமனில் இபுத்த ஒருவன் ஆரம்பம் செய்யலாம். எப்படிப்பட்ட ஒருவன், அபித்த அல் மசக மசகையை ஆரம்பம் செய்யக்கூடிய ஒருவன். வகு அவனோ எப்படி, முக்கியமான நிலைமையில் எனது ஒருவன் என்ன செய்கிறான், மசகை ஆரம்பம் செய்கிறான். இன்னும் ஃபசாஃபர பின்பு என்ன செய்கிறான், ஃபசாஃபர அவன் பயணம் செய்கிறான். கபுலல் தமாமி யௌமின் வலைலத்தின் ஒரு நாளுடைய இரவும் பகலும், யவும்னா எனது யவுமின் வயலத்தின் ஒரு பகலும் ஒரு இரவும் முழுமையாவதற்கு முன்னால் அவன் பயணம் செய்து விடுகிறான். அப்போ முக்கியமாக இருந்து அவன் என்ன செய்கிறான், மசகை ஆரம்பம் செய்கிறான். அந்த நாட்கள் முடிவதற்கு முன்னால் அவன் என்ன செய்து விட்டான், பயணம் மேற்கொண்டு விட்டான் என்று சொன்னால் மசஹ அவன் மசகு செய்து கொள்வான். சலாசத்த ஐயாமின் வலயாலிகா 3 பகல்களும், வலயாலிகா அந்த 3 பகலுடைய இரவுகளும் என்ன செய்து கொள்ளுவான், அவன் மசகு செய்து கொள்வான். காரணம் என்ன, முக்கியமா இருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் செய்து கொள்ளலாம். முக்கியமா இருக்க முசாஃபிர் ஆயிட்டான், அப்ப முசாஃபிர் ஆயிட்டான், முசாஃபிருடைய சட்டம் வந்துடும். இப்போ முசாஃபிர் எத்தனை நாள் செய்து கொள்ளணும், 3 நாட்கள் 3 பகல் 3 இரவு செய்வது ஜாயிஸ் ஆகும் அல்லவா. அப்ப அதன் அடிப்படையில் அவன் செய்து கொள்வான். அடுத்து பாருங்க, ஒமன் இபுத்தத அல் மசஹ ஒருவனது மசகை ஆரம்பம் செய்கிறான், இன்னும் ஒருவன் எனது மசகை ஆரம்பம் செய்கிறான். மசகை காலுரைக்கு தண்ணீரை கொண்டு தடகுவதை அவன் ஆரம்பம் செய்கிறான். வஹுவ அவனோ எப்படிப்பட்ட நிலையில், முசாஃபிரான நிலைமையில் என்ன செய்கிறான், இந்த மாதிரி காலுரைக்கு வசக செய்வதை ஆரம்பம் செய்கிறான். அகாம பின்பு அவன் என்ன செய்கிறான், அக்காமனா எனது அக்காம என்பது ஊரில் தங்குவது. அப்போ ஊர்வாசியா, அக்காமனா எனது ஊர்வாசி ஆகுது. பயணத்தில் இருக்கவன் ஊரில் போய் தங்க முடியாது ஆகிட்டான். உதாரணமா எனது சொந்த ஊருக்கு வரான், ஒரு இடத்துல கிளம்பி வரான், 3 நாள் நினச்சி வரான், பார்த்தா ஒரு நாளே வந்துட்டான். அப்போ என்னது முக்கியமாக முசாஃபிரா என்ன செய்யிட்டான், சொந்த ஊருக்கு வந்து என்னது முக்கியமாகிட்டான். அப்போ என்னது அவனுடைய ஊர்வாசி ஆகிட்டான். அப்போ ஊர்வாசி ஆகுவதன் மூலமாக என்ன செய்யணும், இப்போ முசாஃபிரோடைய சட்டமான 3 நாட்களே அவன் பரிபூர்ணப்படுத்துமான்னு கேட்டால் கூடாது. என்ன சொல்லுவாங்க பாருங்க. அப்போ என்னது ஒருத்தன் எப்படி முக்கியமாக சும்மா பின் முக்கியமாகிவிட்டாள் என்றால், அவனாக இருந்தால் மசஹ யௌமன் வலைலத்தன் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவன் ஒரு இரவும் அல்லது ஒரு பகலும் அவன் என்ன செய்திருந்தால் மசகு செய்வனாக ஆகியிருந்தால், சரி அதாவது மசகு ஒரு இரவும் ஒரு பகலும் செய்து விட்டவனாக ஆகிவிட்டான், இன்னும் ஆகியிருந்தால் அக்சர அல்லது என்னது ஒரு நாளை விட 2 நாட்கள் என்னது அப்படிப்பட்ட நாட்களை அவன் என்ன செய்து மசகு செய்வனாக ஆகியிருந்தால் லசிமஹு அவனுக்கு அவசியமாகும். நசவுல் ஹுஃபை அவனுடைய 2 காலுறைகளை கலட்டுவது அவசியமாகும். வகசலு ருஜிலனது வகசல் அதாவது ஹசுலு ருஜிலேகினது. அப்போ லசிமஹு நசவுல் ஹுஃபை அவனுடைய 2 காலுறைகளை கழட்டுவது அவசியமாகும். வகசுலு ருஜிலேகினும் அவனுடைய 2 கால்களை கழுகுவதும் என்னவாகிடும், அவனுக்கு அவசியமாகிடும். அதான் சொல்லுவாங்க. என்ன காரணம் பாருங்க, என்னன்னா இப்போ அவன் முக்கியமாயிட்டா ஒரு நாள் தான். அப்போ முக்கியமாயிட்டான். இப்போ ஒரு நாளுக்கு மேலே 2 நாள் செஞ்சுட்டான். அப்போ பிரச்சனை இல்லை. 3 நாள் முசாஃபிரோட தன்மைகள் இருக்கு, 3 நாள் முசாஃபிரோடைய அளவு இருக்கனால என்ன செய்யலாம், அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அல்லது ஒரு நாளோட அதிகமாயிருச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, இப்போ 3ஆவது நாள் ஊருக்கு வந்துட்டான் என்று சொன்னால் அப்போ உடனே என்ன செய்யணும், முக்கியமான சட்டம் வந்துருச்சு. இப்போ ஒரு நாள் பரிபூர்ணப்படுத்திட்டான். இப்போ ஒரு நாள் பரிபூர்ணப்படுத்திட்டான் என்பதன் காரணமாக ஒரு நாளோட அதிகமான நாட்களும் பரிபூர்ணப்படுத்திட்டான். அப்போ என்ன செய்து கொள்ளணும், அவன் ஹுஃபை கலட்டி என்ன செய்து கொள்ள வேண்டும், கால்களை கழுகி கொள்ள வேண்டும். அது அவசியமா இருக்கின்றது. அதே பாருங்க, ஒயின்கான மசக அக்கல்லிமின் யௌமின் வலைலத்தின் எனது ஒயின்கான மசக அவன் என்னது மசகச்சை கூட ஆகியிருந்தால் அக்கல்லமின் யௌமின் வலைலத்தின் ஒரு இரவும் ஒரு பகலிலிருந்தும் எனது குறைவான ஒன்றிலிருந்து ஒன்றை கொண்டு குறைவான அளவு என்ன செய்திருக்கான், அவன் குறைவானதான் மசகு செய்திருப்பவனாக ஆகியிருந்தால் தம்மம என்னது, அதாவது
தம்மம் அவன் பரிபூர்ணப்படுத்துவான் மசஹயௌமின் வலைலத்தின் எனது ஒரு பகலையும் ஒரு இரவும் மசகனை செய்து கொள்வான் பரிபூர்ணம் கடத்துவான். ஏன் அவன் மசகு செய்து இன்னும் ஒரு நாள் பரிபூர்ணமாகலை. அப்போ முக்கியமாக இருந்தால் ஒரு நாள் வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம், அவகாசம் இருக்குல்லவா. அப்போ ஒரு நாள் பரிபூர்ணமாகாதன் காரணமாக அந்த முக்கியமான நாளும் என்ன செய்து கொள்ளலாம், முசாஃபிரா இருந்து அவன் முக்கியமாயிட்டான். அப்போ ஒரு நாள் வரைக்கும் பரிபூர்ணமாகாதனால என்ன செய்யலாம், அப்போ அந்த ஒரு நாள் வரைக்கும் என்ன செய்ய அவன் அதன் மீதே மசகு செய்து கொள்ளலாம். அப்போ பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்தாச்சு, இன்னைக்கு பாடங்கள் என்னது, எதெல்லாம் எப்படி ஹுஃப் இருக்க வேண்டும், ஹுஃபினுடைய சட்டங்கள் என்ன இருக்கு, அதே மாதிரி ஹுஃபினுடைய யாரெல்லாம் ஹுஃபின் மீது மசகு செய்வது எப்போ தடையாகும் என்பதை பற்றிலாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். வரக்கூடிய பாடங்களிலே ஹுஃபினுடைய சில விஷயங்கள் இன்னும் இருக்கின்றது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே பார்ப்போம். இன்று நாம் எதை படித்தோமோ அதன் பிரகாரம் அதை விளங்கி அதன் பிரகாரம் அமல்ச்சக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முதல் புரிவானாக. வாஹின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.